பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஆம், தன்னுடைய நன்மையில் மட்டுமே ஆர்வம் காட்டுபவன் அநேகமாய் உண்மையான நெருங்கிய நட்பை உருவாக்க முடியாது. அதுபோலதான் பிரிந்து போகிறவன். வேதாகமத்தில் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். உதாரணமாக இந்த காரியத்தை இன்றைய நாட்களில் அதிகமாய் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் சில இடங்களில் கேட்கக்கூடிய செய்திகளாக இருக்கிற காரியம். இளையகுமாரனுடைய வாழ்க்கை. தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தன்னுடைய நண்பர்களோடு அவன் பிரிந்து போகிறான். தகப்பனுடைய வீடு எவ்வளவு ஆசீர்வாதமான வீடு தெரியுமா? தகப்பனுடைய வீட்டில் எந்த குறைவும் இருக்காதுங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருமண காரியங்களுக்கு பிற்பாடாக நாம் நம்முடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போனோம்னு சொன்னால், நாம் எதெல்லாம் சிறு பிரயாயத்தில் அல்லது அங்கே வளர்ந்த நாட்களில் விரும்பினோமோ, ஆகார வகைகளாக இருக்கட்டும் அல்லது நமக்கு பிடித்தமான காரியங்களாக இருக்கட்டும், அது தகப்பனுடைய வீட்டில் அதிகமாய் அங்கே செய்யப்படும். இங்கே இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் பிரிந்து போகிறான். இந்த உலகம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தகப்பனுடைய வீட்டை வெறுக்கிறதற்கும் தகப்பனுடைய வீட்டை விட்டு விலகுறதற்கும் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அத்தனை காரியமும் செய்யும். நம்முடைய இந்த உலக பிரகாரமான தகப்பனுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது தேவனுடைய காரியத்தின் வீடாக இருக்கட்டும். தேவனுடைய காரியத்தின் வீடுனா சபை. இப்போ ஒரு இடத்துல நாம் இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மைகளை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டில் எல்லாமே இருந்தும் அவன் கெட்ட நபர்களுடைய சவகாசத்தினால அவன் தன்னுடைய பணங்களை இழந்தான், கொண்டு போன உடைமைகளை இழந்தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு வழியப்பட்ட ஒரு நிலையில, எல்லாராலும் அவன் புறம்பாக்கப்பட்ட ஒரு நிலையில, நம்பி போன நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போன ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் புத்தி தெளிந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் தகப்பனுடைய வீட்டுக்கு வரான். அப்போ அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறதுக்கு முன்னாடி அவன் அனுபவித்த சில சம்பவங்கள். வேலை பார்க்குறான், அந்த இடத்துல சரியான ஆகாரம் இல்லை, பன்றிகளை மேய்க்கிறான், ஆகாரம் இல்லை, பன்றிகளுக்கு வைக்கிற தவிடு அவன் உணவாகிறது. அப்போ அந்த எஜமான் அவனை, என்னுடைய பன்றிக்கு கூட இந்த ஆகாரம் போய் சேராதா அப்படின்னு சொல்லி அங்கே அவனை அவமானப்படுத்துகிறதையும் பார்க்க முடிகிறது. அப்பதான் அவனுக்கு புத்தி வருது, ஐயோ, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் உண்டே, இங்கே இவ்வளவு நான் கடினப்படுகிறேனே, கஷ்டப்படுகிறேனே, என் தகப்பனை உதாசீனப்படுத்தினேனே, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் என் தகப்பன் செய்வாரே, அப்படியெல்லாம் அவன் நினைவுக்கு வருகிறது. ஆமாம், மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை தேவன் வைக்கிறார். இன்றைக்கு எல்லாருமே நல்லவர்கள் கிடையாது. நல்லவர்களா மாறுகிறதற்கும் நல்லவர்களாகவே இருக்கிறதுக்கும் தேவனுடைய கிருபை வேணும். சிலர் வாழ்க்கையில் தவறி போயிருக்கலாம். அந்த திருப்பு முனை வருகிற பொழுது தன் தவறை உணர்ந்து அவர்கள் சரியாக வேணும். தேவன் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருப்பு முனைய, ஒரு காரியங்களை தேவன் செய்வார். அப்போ அதை நாம் உணராமல் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போவோம்னு சொன்னால் அங்கே இழப்பு வருகிறது, எவ்வித மாற்றமே இல்லை. அப்போ தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது தகப்பன், ஐயோ, என் பிள்ளை என் சொத்து பத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனால் இப்போ உருவழியப்பட்ட ஒரு நிலையில் வரான், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறதா என்கிற அந்த ஒரு கேள்வியே இல்லாமல், அவனிடத்துல வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனையே அப்படியே கூர்ந்து பார்த்து அவனை கட்டி தழுவி அவனுக்கு முத்தமிட்டு இவனை குளிப்பாட்டுங்க, இவனுக்கு நல்ல உடைய உடுத்துவீங்க,
அவன் கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க, பெரிய விருந்து பண்ணுங்க, நான் இழந்து போனதை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த தகப்ப அவ்வளவு சந்தோஷப்படுறான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த நீதிமொழிகளை 18:1 வாசிச்சோம் அல்லவா, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய காரியங்கள் நிறைவேறல, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் அல்லது ஒரு சபைக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த சபை என்ன செய்ததுன்றத பார்த்தீங்கன்னு சொன்னா அது எல்லா இடத்துலையும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். சபையை குறை சொல்லி அல்லது சபையின் ஊழியர்களை குற்றப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, எங்களை என்னன்னு கேட்பார்ட்டு நாங்கள் இருந்தோம், எங்களை விசாரிக்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு கூட ஒரு ஆட்கள் இல்லை, எங்களை ஏன் எங்கேருந்து வரீங்கன்னு விசாரிக்கலை, இப்படியெல்லாம் நிறைய சாக்கு போக்குகளை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவங்க போனது சபைக்கு. சபையை யாரை பார்க்க போகணும்? தேவன் இங்கே வாசம் பண்ணுறாரு, தேவனிடத்துல என்னுடைய காரியங்களை நான் சொல்ல போகிறேன், தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, தேவனுடைய ஊழிய காரணத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன், அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது, அந்த வார்த்தையின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் என்றைக்கு நிலைத்திருக்கும் இப்படின்னு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். இன்னைக்கு போனாங்கன்னா ஊழியக்காரங்க பார்க்கல, கேட்கல, விசுவாசிகள் என்னன்னு பார்க்கல, கேட்கல, ஏன் கேட்கல, என்ன எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க, எது வேணுமா, எதுவும் தரணுமா அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்குதே ஒழிய, தேவனண்டை போயிருக்கேன், தேவனிடத்தில் போயிருக்கிற தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆகாரம், தேவனுடைய வார்த்தை தான் எங்களை உயர்த்தி வைக்க போகிறது என்பதை அவங்க மறந்து போகிறாங்க. தேவனை நோக்கி போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. மனுஷர்களை நோக்கி பார்த்தாங்கன்னா இவங்க எனக்கு செய்வாங்க, இந்த ஊழியக்காரர் செய்வார், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், அவங்க நல்லா இருக்காங்க, எங்களுக்கும் உதவி செஞ்சா என்ன, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். இப்படிப்பட்டவர்களை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அறியாமை என்கிற இருள் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாதிருக்கிறபடினால அநேக போதகங்களை அவங்களும் கேட்டு, அதாவது அடிக்கப்பட்டவர்களை போல, காற்றினால் அடிக்கப்பட்டவர்களை போல அங்கு இங்கு திரிஞ்சு கடைசியாக ஒரு இடத்துல சேருவாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை தேவன் தான் மாற்றணும். நாம் எவ்வளவுதான் வார்த்தைகளினால அவங்கள தேற்றினாலும், வார்த்தைகளை நம்ம அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும். அப்போ தேவன் தான் அவர்களை விடுவிக்கணும். அதுக்காக நாம் ஜெபிக்கணும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். வசனம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இப்படி எத்தனையோ ஜனங்கள் சபையை விட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சபையை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. சிலவங்க ஆண்டவரை விட்டே போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் தேவன் தான் ஒரு அனுக்கிரகம் பாராட்ட வேணும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் அப்படின்னா அவன் எது தனக்கு தோணுதோ அதை அப்படியே செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளினால உங்களுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த நாளை பொறுப்படுத்திக் வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.